Hi everyone, welcome to Everywhere channel. Please like, subscribe, and press the bell button. Thank you. Hi everyone, welcome to Every View channel. Today's lesson நாம என்ன தெரிஞ்சுக்கொள்ள போறோம்னு சொன்னால் what are the usage of sum if function and sum ifs function. Okay, இதை டிஸ்கிரைப் பண்ணதுக்கு நான் ஆல்ரெடி டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் with location, item, name and total sales. Right, ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு கண்டுபிடிக்கணும். ரைட், இந்த டேபிள்ல கோல் லொகேஷன்ல இருந்து நான் எனக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிற நேரம் எனக்கு சம் என்ற ஃபங்க்ஷனை மட்டும் யூஸ் பண்ணிடலாது. சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னா டோட்டல் நம்ம கொடுக்குற ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச்ல டோட்டல்ல தான் கண்டுபிடிக்கலாம். பட் கேனாட் யூஸ் வித் கண்டிஷன். சம்ல வந்து எங்களுக்கு எந்த கண்டிஷனையும் யூஸ் பண்ணிடலாது. அதே மாதிரி இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்க இஃப் கண்டிஷன் எந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னா எக்ஸல்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, அதாவது பாஸ் ஃபெயில் கண்டுபிடிக்கிறதுக்கு, ட்ரூ ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க இந்த இஃப் கண்டிஷன், ஏதாவது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நாங்க இஃப் யூஸ் பண்றோம். ரைட், அப்போ நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னால் சம்மையும் இஃபையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனா சம் இஃப் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். அதாவது எனக்கு டோட்டலை கண்டுபிடிக்கணும் வித் கண்டிஷன். அப்போ நான் என்ன யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் சம், யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் தான் சம் இஃப். பிராக்கெட் ஓபன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ரேஞ்ச் கிரைட்டீரியா. எனக்கு என்னத்தை கண்டுபிடிக்கணும், எனக்கு கண்டுபிடிக்கணும் கோல் அண்ட் லொகேஷன்ல இருந்து வந்த டோட்டல் சேல்ஸ். அப்ப என்ன ரேஞ்ச் வந்து கோல், அப்ப ரேஞ்ச் கிரைட்டீரியா வந்து அந்த கோல் இருக்கிற என்டையர் கொலம். அப்ப அந்த என்டையர் கொலத்தை நான் செலக்ட் பண்றேன். கமா இந்த கிரைட்டீரியா வந்து கோல். ரைட், தேர்ட் கண்டிஷன் வந்து சம் ரேஞ்ச். எனக்கு என்னத்தை கண்டுபிடிக்கணும், டோட்டல் சேல்ஸ். அப்ப நான் என்ன செய்யணும், அந்த டோட்டல் சேல்ஸ் இருக்கிற என்டையர் கொலத்தையும் சிலக்ட் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு கோல் ஏரியாக்குரிய டோட்டல் சேல்ஸையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் இப்போ நான் கோல் ஏரியாவோட டோட்டல் சேல்ஸையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு கிளம்பு கண்டுபிடிக்கணும் என்றால் திருப்பியும் ஃபங்க்ஷனை என்டர் பண்ண தேவையில்லை. என்ன செய்யலாம், கோல் இடத்தை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பு டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிளம்பு ஏரியாவோட டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது நமக்கு மெனுவில் செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம், கிளம்பு இங்க ஒரு சேல் இருக்குது 45,200 பிளஸ். ஓகே, ஒன் மோர் ஹியர் 45,200 பிளஸ். ஓகே, பாட்டம் போறேன்னு சொன்னா எஸ் ஒன் மோர் கிளம்பு. யா, தட்ஸ் இட். என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா எனக்கு கிளம்பு ஏரியாவோட டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே, எனக்கு தேவைன்னு சொன்னா கேண்டியை கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, கிளம்பு ரிமூவ் பண்ணிட்டு கேண்டின்னு டைப் பண்ணணும்னு சொன்னால் கேண்டியோட டோட்டல் சேல்ஸையும் எனக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்க என்ன செஞ்சேன்னு சொன்னால் டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிச்சேன் வித் ஒன் கண்டிஷன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண நேரம் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் சம் ரேஞ்சை கண்டுபிடிக்கலாம் வித் ஒன் கண்டிஷன். டோட்டல் சேல்ஸ் என்ன கண்டுபிடிக்கலாம் வித் ஒன் கண்டிஷன். இப்போ எனக்கு மோர் தென் ஒன் கண்டிஷன் என்ன சொன்னா இந்த சம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகாது. மோர் தென் ஒன் கண்டிஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணனா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் தான் சம் இஃப்ஸ். சம் இஃப்ஸ் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எங்களுக்கு மோர் தென் ஒன் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஓகே, எப்படின்னு பார்ப்போம். டெப்பை பிரஸ் பண்ணி பிராக்கெட் ஓபன் பண்றேன். நாம சம் இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண நேரம் எங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, கிரைட்டீரியா ரேஞ்ச். ஆனால் சம் இஃப்ஸை யூஸ் பண்ண நேரம் எங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சம் ரேஞ்ச். அது முன்னுக்கு இருந்தது பின்னுக்கு வரும். சம் இஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து கிரைட்டீரியா ரேஞ்ச். சம் இஃப்ஸ் யூஸ் பண்ண நேரம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சம் ரேஞ்ச். அப்ப எனக்கு கண்டுபிடிக்கணும் கோல் என்ற லொகேஷன்ல மொபைலால வந்து டோட்டல் சேல்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி. அப்ப நான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, சம் ரேஞ்ச். அப்ப சம் ரேஞ்ச் என்று சொல்லி என்னன்னா இந்த டோட்டல் சேல்ஸ் இருக்கிற என்டையர் கொலத்தையும் சிலக்ட் பண்ணணும். கமா செகண்ட் கண்டிஷன் வந்து கிரைட்டீரியா ரேஞ்ச் ஒன். அதாவது எனக்கு கண்டுபிடிக்கணும் கோல் லொகேஷன் தானே. அப்ப கோல் லொகேஷன் கிரைட்டீரியா ரேஞ்ச் என்ற வந்து அந்த கோல் லொகேஷன் இருக்கிற என்டையர் கொலத்தையும் சிலக்ட் பண்ணணும். கமா என்ன கிரைட்டீரியா, கோல். கமா ஒரு கண்டிஷன்ல இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அடுத்த கண்டிஷன் என்ன, கோல் லொகேஷன்ல
மொபைலால வந்து டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டாவது கிரைட்டீரியா வந்து மொபைல். அப்போ கிரைட்டீரியா ரேஞ்ச்ன்றது வந்து அந்த மொபைல் இருக்கிற என்டையர் கொலத்தையும் செலக்ட் பண்ணணும். கமா இந்த கிரைட்டீரியா என்ன? மொபைல். நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னா எனக்கு கோல் ஏரியாவால மொபைலால வந்த டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே ரைட், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இங்க நான் வந்து 2 கண்டிஷன்ஸ் தான் கொடுத்தேன். நான் இன்னொரு கண்டிஷனே ஆட் பண்ண போறேன். என்ன செய்யறேன்? இன்னொரு செல்லை நான் இன்சர்ட் பண்றேன். ஓகே, அதுல நான் சொல்றேன் கோல் ஏரியால சாம்சங் என்ற பிராண்ட் மொபைல்ல வந்து டோட்டல் சேல்ஸ் எனக்கு தாங்க. அதான் இப்ப நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, எனக்கு 2 முறையில கண்டுபிடிக்கலாம். நான் ஆல்ரெடி கோல் ஏரியால மொபைல் டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். நான் இப்ப என்ன செய்யறேன்? இன்னொரு கண்டிஷனை ஆட் பண்றேன். அப்ப எனக்கு 2 வேஸ்ல இதை கண்டுபிடிக்கலாம். ஒரு வே என்னன்னு சொன்னால், நான் இந்த ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்ச அந்த ஃபங்க்ஷன் ரேஞ்சுக்கு போயிட்டு கமா அடுத்த ரேஞ்சே என்டர் பண்றேன். என்னது? இந்த தேர்ட் கிரைட்டீரியா கோல் மொபைல், பிராண்ட் நேம் இஸ் சாம்சங். அப்போ பிராண்ட் நேம் சாம்சங் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன ஃபர்ஸ்ட் செய்யணும்? அந்த பிராண்ட் நேம் சாம்சங் அந்த என்டையர் கொலத்தையும் செலக்ட் பண்ணணும். கமா என்ன கண்டிஷன்? பிராண்ட் நேம் சாம்சங் அதையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்க சொன்னா எனக்கு கோல் ஏரியால மொபைல் சாம்சங் பிராண்ட் டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு நார்மலா ரெகுலர் மெத்தட் ஈக்குவல் சம் இஃப்ஸ் டெப்பை ப்ரெஸ் பண்றேன். முதலாவது நான் கொடுக்க வேண்டிய கண்டிஷன் வந்து சம் ரேஞ்ச். அப்ப நான் டோட்டல் சேல்ஸ்ல என்டையர் கொலத்தையும் செலக்ட் பண்றேன். ஆமா, கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. இந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து கோல். அப்ப நான் அந்த கோல் இருக்கிற என்டையர் கொலத்தையும் செலக்ட் பண்றேன். கமா இந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து லொகேஷன் கோல். ஓகே, அதை செலக்ட் பண்றேன். கமா இந்த செகண்ட் கண்டிஷன் செகண்ட் கிரைட்டீரியா வந்து மொபைல். அப்ப நான் மொபைல கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? முதலாவது அந்த மொபைல் இருக்கிற என்டையர் கொலத்தையும் செலக்ட் பண்றேன். கமா இந்த செகண்ட் கிரைட்டீரியா தான் மொபைல். இப்போ அந்த மொபைலை செலக்ட் பண்றேன். கமா இந்த தேர்ட் கண்டிஷன் வந்து பிராண்ட் நேம் இஸ் சாம்சங். அப்போ பிராண்ட் நேம் சாம்சங் டோட்டல் சேல்ஸை காணது நான் என்ன செய்யணும்? அந்த பிராண்ட் நேமிக்கிற என்டையர் கொலத்தையும் செலக்ட் பண்றேன். கமா என்ன பிராண்ட் நேம்? சாம்சங். இப்போ நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி சொன்னா எனக்கு கோல் லொகேஷன்ல சாம்சங் பிராண்ட் நேம்ல மொபைலால வந்த டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ஓகேன்னு செக் பண்றதுக்கு என்ன செய்யலாம்? எனக்கு மெனுவலா செக் பண்ணலாம். நான் செக் பண்றேன். கோல் மொபைல் சாம்சங். ஓகே, இது வருது ஒன்று 56,900. 1 எகெயின் நான் இப்போ கீழே போகணும்னு சொன்னா 1 மோ கோல் மொபைல் சாம்சங். ஓகே 2. ஓகே பிளஸ் திருப்பியும் போறேன். இங்கேயும் இருக்குது கோல் மொபைல். பட் இது வந்து என்ன? திஸ் இஸ் நாட் கோல் மொபைல் சாம்சங். இது வந்து கோல் மொபைல் ரெட்மி. அப்ப இது வராது. நான் வீடியோ ஸ்டார்ட்ல சொன்னேன் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண நேரம் நீங்க கொடுக்குற அவ்வளோ எல்லா கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகணும். இப்போ இங்க என்ன நடக்குது? நான் கேட்டது வந்து கோல் மொபைல் சாம்சங். அப்ப இங்க இருக்கிறது வந்து கோல் மொபைல் ரெட்மி. அப்ப எனக்கு 2 கண்டிஷன் தான் ஃபுல்ஃபில் ஆகுது. 3வது கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகல. பிராண்ட் நேம் இஸ் டிஃபரெண்ட். அப்ப இது வந்து வராது. அப்ப நான் கோல் மொபைல் சாம்சங்கால் எடுத்த டோட்டல் சேல்ஸ் எவ்வளவுன்னு சொன்னால் 113,000. 1,13,800. ஓகே, இப்போ நான் கோல் மொபைல் சாம்சங் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தேவைன்னு சொன்னால் இன்னொன்று செக் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன செய்ய போறேன்? கலம்பு ஓகே, நான் செய்ய போறேன் டேப்லெட். எனக்கு கண்டுபிடிக்கணும் கலம்பு டேப்லெட் பிராண்ட் நேம் இஸ் HP. இந்த டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் இங்க சேஞ்ச் பண்ணீங்க சொன்னா எனக்கு ஒட்டோவா டோட்டல் வந்துடும். மெனுல செக் பண்ணி பார்ப்போம். கலம்பு டேப்லெட் HP. கலம்பு ஐபோட் வராது. ஓகே, கலம்பு டேப்லெட் HP. ஓகே 45,200 பிளஸ். ஓகே 1 மோர் பிளஸ். இனி எதுவும் கலம்பு இல்ல. ஓகே தட்ஸ் இட். இப்போ டோட்டல் வந்து 90,400. இப்படி நமக்கு இந்த சம் இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மோர் தென் 1 கண்டிஷனோட டோட்டல்
கண்டுபிடிக்கலாம். ஓகே, டுடேஸ் லெசன்ல நாங்க என்ன படிச்சோம்னு சொன்னா சம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டாஸ்க் எப்படி செய்யணும்னு சொல்லி சம் இஃப்ல என்ன நடக்கும்னு சொன்னா நம்ம செட் ஆஃப் ரேஞ்சை கொடுத்து டோட்டல கண்டுபிடிக்கிற நேரம் அதுல ஒரு கண்டிஷனோட கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் நமக்கு சம் இஃப் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். மோர் தென் ஒன் கண்டிஷன் either 2 3 4 doesn't matter. மோர் தென் ஒன் கண்டிஷன் வந்துன்னு சொன்னா சம் இஃப் யூஸ் பண்ணிடலாது. நாம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் தான் சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, டுடேஸ் லெசன் உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னா இந்த யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பாய். Thanks for watching my video. See you on next video. Have a nice day. Bye bye.